அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி. முருகனின் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடான இத்தலத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். தலவிருட்சமாக மகுடமரமும் தீர்த்தமாக சரவண பொய்கையும் அமைந்துள்ளது. இத்தலம் முருகனை புகழ்ந்து அருணகிரிநாதர், நக்கீரர், ராமலிங்க அடிகளார் ஆகியோர் பாடியுள்ளனர். திருத்தணிகை மலைப்பகுதியில் வசித்த குறவர்களின் தலைவன் நம்பிராஜன். இவனது மகள் வள்ளி. இவளை முருகப்பெருமான் இத்தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார். முருகன் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் திருத்தணிகை என பெயர் பெற்றது. அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் துவாரம் இருக்கிறது. முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது. அன்றைய தினம் முருகனை கூர்விக்க 1000 கிலோ பூக்களால் புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோயில் இது. முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். விழாக்காலங்களில் இங்கு தரப்படும் சந்தனத்தை சாப்பிட்டால் பல நோய்கள் குணமாகும் என்று கூறப்படுகிறது. இந்திரன் முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் ஆடி கிருத்திகை விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார். இவருக்கு குளிர்காலமான மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகமும், தமிழ் புத்தாண்டு தினத்தில் 1008 பால்குட அபிஷேகமும் நடக்கிறது. சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது தெய்வானை திருமணமும், மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. இத்தலத்தில் நடக்கும் பள்ளியறை பூஜையில் ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர்.